வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறைஞ்ச சேமிப்பு, குறைஞ்ச மாதம் 1500 சேமிச்சா நம்ம கையில் எப்படி அதிகப்படியான அமௌண்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணுறோம். ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வேறு மாதிரி ஒவ்வொரு வகையில் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஆர்டி போஸ்டரில், ஒருத்தர் வந்து பேங்க்கில் பண்ணுவாங்க, பேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சிப் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிப் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி எப்படி அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி நம்மளுக்கு கை நிறைய பணத்தை மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படின்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ என்ன ப்ராஃபிட் அதில், ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐபி அப்படின்னும் சொல்லலாம், இதை இல்லை சிப் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதோட அக்ரோனம் என்ன, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு இதை நம்ம சொல்லக்கூடியது. இருக்க எல்லா பிளான்ஸ், எல்லா ஸ்கீம்ஸில் இந்த எஸ்ஐபி சிப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்குது. ஒரு அதிகபட்ச தொகை வந்து உங்கள் கையில் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைந்தது ஒரு 1500 நீங்கள் வந்து மாதம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 1500 வந்து நம்ம எடுத்து ஒரு சேவிங்ஸில் அதை ஒதுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த தொகை ஏதாவது ஒரு வகையில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ, மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்கோ, இல்லை நம்மளோட ஸ்டடீஸ் கன்யூ பண்ணுறதுக்கோ, இல்லை நம்ம வந்து 20-30 வருஷம் கழித்து கடைசியில் நம்ம ஓல்டேஜ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது நம்மளுக்கு கையில் வேணும், ஏதாவது தொகை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிப் அப்படிங்கிறது என்ன, இதை வந்து எப்படி நம்ம இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண தொடங்கலாம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ரெகுலராக கரெக்டாக சம்பளமோ ஏதோ இன்கமோ வந்தால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அப்படிங்கிறத நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் ஒரு பங்கு தான். எதில் ஒரு பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா ஷேர் மார்க்கெட்டில் இது ஒரு பங்கு. ஷேர் மார்க்கெட்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, ஐயோ எப்படி அந்த ஷேர் மார்க்கெட்டை யூஸ்ஃபுல்லாக, அதாவது நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் எப்படி நம்ம ப்ராஃபிட்டில் அதை கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கோட ஒரு வே தான் வந்து நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போவே போட்டு எனக்கு ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்கள் போட்ட அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகவோ இல்லை மைனஸில் போகவோ ஏற்படுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத பொறுத்து அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ இந்த சிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிப் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு முன்னாடியே பார்த்தாச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மாதம் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500லேருந்து 1500 நீங்கள் போய் அதில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் அந்த டைமுக்குள்ளே, அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த்லி நம்ம இப்படி பண்ணும்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டீலர் வந்து இருப்பாங்க. அந்த டீலர் வந்து ஷேர்ஸ் வந்து மற்ற ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து அவங்களாம் வாங்குவாங்க. ஸோ இப்போ எது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும், ஸோ எது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க அந்த அமௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஷேர்ஸோட ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது, ஸோ 30 வருஷம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழித்து அந்த ஒரு ஷேரோட மதிப்பு வந்து எனக்கு 1000 ரூபாயாக மாறுது. ஸோ அப்போ அந்த மாறினத்துக்கோட மதிப்பு, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் அமௌண்ட் வந்து டபுளிங் ஆகிறது, இந்த காம்பவுண்டிங் ஆகிறது, இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூடியது இது மூலியமாக தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு ரெகுலர் பீரியாடிக்கல் ஸ்கீமாக, இதை வந்து நம்ம மந்த்லி ஸ்கீமாகவும் பண்ணலாம், இல்லை குவார்ட்டர் ஸ்கீமாகவும் நம்ம பண்ணலாம். சிப் மூலிமா என்னென்னா அப்போ நம்மளுக்கு லாஸ் அங்கே வந்து ஏற்படாது. ஏன் அப்படின்னா அந்த சிப்பில் நம்ம போடுற அந்த 1500 அப்படிங்கிற அமௌண்ட்டை அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 500 போடுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 10 ஷேராக அவங்க டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 10ஆக டிவைட் பண்ணாங்க, அந்த 500 10ஆக டிவைட் பண்ணி 10 ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்குவாங்க. அதாவது 10 அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஷேர்ஸ் வாங்க. இப்போ ஒன்று மைனஸில் போனால் கூட மீதி இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ப்ளஸ் வரும்போது நம்மளோட வேல்யூஸ் வந்து அங்கே ஓவராலாக குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கப்புறம் கேஒய்சி ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் நம்மளுக்கு வேணும், அண்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற பிளானையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், எந்த டேட்குள்ளே இந்த சிப்பை வந்து நம்ம கட்ட போகிறோம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது தேவைப்படும், அதாவது பேன் கார்டோ இல்லை ஆதாரோ அண்ட் நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் ஆர் டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணணும். அண்ட் கேஒய்சி நாம் அப்படிங்கிறது நம்ம பேங்க்கில், அது வாட் இஸ் மீன் பை கேஒய்சி, அப்போ கேஒய்சினா என்ன அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ
அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்க நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த பேங்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதை தான் நம்ம வந்து கேஒய்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேங்க்கில் வந்து உங்களோட அட்ரஸ் அண்ட் நேம், எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடணும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அந்த கேஒய்சியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த சிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டிக்ளரேஷன், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்கீம் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, சிப்பில் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்களே வந்து ஷேர்ஸ் வாங்க போகிறீங்களா இண்டிவிஜுவலாக, அந்த மாதிரிங்கிறத தெளிவாக அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் இப்போ உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு, எப்படி நம்ம அந்த சிப் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே உங்கள் மொபைல்லேயே வச்சு மந்த்லி நீங்கள் எவ்வளோ பே பண்ணுமோ அதை நீங்களே பண்ணிக்கிட்டு நீங்களே ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லை, என்னால் அது முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த கேஒய்சி ஃபார்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேங்க்லேயே நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மந்த்லி போய் அமௌண்ட் பே பண்ணி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஆப் மூலியமாக பண்ணிக்கலாம். ஒன்று க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன். இந்த மாதிரி முக்கியமான டிமேட் அக்கௌண்ட் ஆப்ஸ் எதோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டெப் 4 வந்து என்னென்னா, உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட், அதாவது ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, இப்போ நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து போஸ்டலில் போடுறேன், ஆர்டியில் போடுறேன், ஸோ எனக்கு பேங்க்கில் போடுறேன், அண்ட் நான் வந்து இந்த மாதிரி சிப்பில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்குது, ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் அதை எடுக்கணும், அப்போ எனக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக சிப்பு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஆர்டி அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட், கோல்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆர்டியை விட ஃபிக்ஸட் டெபாசிட் பெஸ்ட்டு, ஃபிக்ஸடை கம்பேர் பண்ணும்போது கோல்டு பெஸ்ட்டு, இது எல்லாத்த விட சிப்பு தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடுதலாக கிடைக்கிது. மாத சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ அந்த மந்த்லி வந்து நான் ஒரு சேவிங்ஸ்னு எடுக்கிறேன், என்னோட எக்ஸ்பென்ஸ் போக எல்லாத்தையும் சேவிங்ஸ்னு எடுக்கிறேன். அந்த எடுத்து சேவ் பண்ணுறத ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அப்போ நான் மந்த்லி ஒரு 1500 ருபீஸ் வந்து நான் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எடுத்த அமௌண்ட் அந்த 1500 ருபீஸை இப்போ நான் வந்து 10 வருஷத்துக்கு மாதம் 1500 சொல்லி சேவ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு டோட்டலாக நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னா 1,80,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே எவ்வளோ கிடைக்கும்னா 1,68,000. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே இதில் சிப்பில் போடும்போது நம்மளுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் வைக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் மினிமமே 12% இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே டபுளிங் ஆகிருக்கு மணி. ஸோ ஓவராலாக நான் 1500 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணேன்னா அப்போ அந்த 10 வருஷத்தோட முடிவில் என் கையில் கிடைக்கிறது 3,48,000 சில்லரை நம்மளுக்கு கையில் கிடைக்கும். இதே நீங்கள் 10 இயர்ஸ்க்கு பதிலாக ஒரு 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 1500 மாதம் போட்டிங்கன்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3,60,000. ஸோ அதுக்கு ப்ராஃபிட் மட்டுமே 11,38,000. ஸோ அப்போது நீங்கள் மொத்தமாக அந்த 20 வருஷத்து முடிவில் உங்களுக்கு கிடைக்கிறது 14,98,000. இதுதான் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடியது. ஸோ அப்போ நீங்கள் வந்து 3 லட்சம் போட்டு 20 வருஷத்தில் நீங்கள் 14 லட்ச ரூபாய் எடுத்துடலாம். இதே என்கிட்ட லம்சம் அமௌண்ட் அப்போ 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே போல் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கோ இல்லை 20 வருஷத்துக்கோ இல்லை 30 வருஷத்துக்கோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸோ 10 வருஷம் அந்த 1 லட்சத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3,10,000 சில்லரை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 22 வயசில் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்து மாதம் நீங்கள் ஒரு 1,500 அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்தோட முடிவில் உங்கள் கையில் ஒரு 3,48,000 பக்கம் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அது உங்கள் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்தே நீங்கள் அந்த சேவிங்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டிங்க த்ரூ இந்த சிப்பு மூலிமா நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த குழந்தை வளர்ந்து அதோட எஜுகேஷன், அதாவது படித்து முடிக்கிற அந்த 20 வருஷம் அந்த ஸ்கூலிங்ஸ்லாம் முடிச்சு 20 வருஷம் முடிச்சு காலேஜ் போகும்போது உங்களுக்கு டொனேஷன் ஃபீ கட்டவோ கட்டும்போது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இதை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் சீட் வந்து இன்றைக்கி ஒரு 60,000க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 60,000னா இன்னும் 20 வருஷம் உங்கள் குழந்தை வளர்ந்து அது போய் சீட் வாங்குற அந்த டைமில், காலேஜ் சேர டைமில் அதே 60,000க்கு இருக்காது இல்லையா? ஸோ பண வீக்கம் வந்து அங்கே கூடியிருக்கும், இன்ஃப்ளேஷன் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரி சிப் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆஃப் மணி கிடைக்கும். ஸோ டபுளிங் அந்த இடத்துல ஏற்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, ஸோ நான் வந்து ப்ரைவேட் ஜாப் தான், ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு
ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டும் எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டுருங்க. அப்படியே ஒரு 30 வருஷத்துக்கு போட்டு 60 வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதே போல் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி எஸ்ஐபியில் ஒரு 30 இயர்ஸ்க்கு நீங்கள் மந்த்லி 1500 எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்கள் கையில் சாலிடாக 1 கோடி ரூபாய் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஐபியோட ப்ளஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம ஹவுசிங் லோன் எடுக்கிறோம். ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, 10 லட்சம் தான் கையில் இருக்குது. சரி, மீதிக்கு என்ன பண்ணலாம்? லோனை போடு. ஸோ லோனை போடுவோம். ஒரு 40 லட்சத்துக்கு லோனை போடுறோம் அப்படின்னா 20 வருஷத்துக்கு நீங்கள் அந்த லோனை கட்டுவீங்க. அப்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் கட்டுவீங்கன்னா 9% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த லோனை கட்டிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்கள் 46 லட்சம் கட்டியிருப்பீங்க. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கின 40 லட்சத்துக்கு நீங்கள் கட்டி முடிக்கும் போது எவ்வளோ கட்டி முடிச்சிருப்பீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 86 லட்சம் பக்கம் நீங்கள் கட்டியிருப்பீங்க. இதே வந்து உங்கள் கையில் இப்போ அந்த 10 லட்சம் இருக்குது. அந்த 10 லட்சத்தை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதில் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போது இதே அந்த 20 வருஷம் முடியும் போது உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னா 96 லட்சம் வந்து உங்கள் கையில் இருக்கும். மாதம் இஎம்ஐ இப்போ அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம்? ஹவுசிங் லோன் அந்த 40 லட்சத்துக்கு மாதம் நீங்கள் வந்து ஒரு 36,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க. ஸோ அப்போ அந்த இஎம்ஐ இல்லாமல் இப்போ இந்த 36,000 நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க த்ரூ எஸ்ஐபி மூலிமா. மாதம் 36,000 போடுறேன்ப்பா அப்படின்னா பாருங்கள், அந்த 20 வருஷம் முடிவில் அந்த எஸ்ஐபி வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னு 4 கோடி பக்கம் உங்கள் கையில் இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இனிமேல் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுவோம்.